லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். மிக்ஜான் புயல் இங்கே அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் அதற்கு ஆளுந்தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விளக்கங்களும் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. இதில் மின்சாரம் துண்டிக்கப்படுறது ஏன் மின்சாரம் துண்டிக்கப்படுது காரணங்கள் இல்லாமல், செல்ஃபோன் டவர்கள் முழுமையாக செயல்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அது இருக்குது பிரதானமாக. அப்புறம் சிட்டிக்குள்ளாகவே அரும்பாக்கம், கேகே நகர் போன்ற பகுதிகளில் இன்னும் வெள்ளநீர் வடியாமல் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. புறநகர் பகுதிகளில் மக்கள் இன்னும் அனல் பட்டுருக்காங்க. அவங்களுடைய அவலநிலைகளை காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு ஊடகவியலாளராக இதில் இருக்கக்கூடிய அரசியலையும் திமுக அரசினுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? எஸ் பாலாஜி, கொஞ்சம் இது உங்களுக்கு இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்க போற நேயர்கள் கொஞ்சம் வெறுப்பற்று நின்று நிதானித்து இந்த வீடியோ முழுமையா பார்த்தாங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அநாகரிகமான, அபத்தமான, அருவருக்கத்தக்க அரசியலை சிலர் செய்கிறார்கள். குறிப்பா எதிர்க்கட்சிகள். அது ரொம்ப அருவருக்கத்தக்க விதத்துல இருக்குதுன்னு நான் சொல்றேன். 2015 ஒரு பெருமழை வெள்ளம், ரைட்? இதை விட குறைவான மழை பொழிவு. அப்ப 15 நாள் ஆச்சு மின்சாரம் வர்றதுக்கு பல பகுதிகளில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பல பகுதிகளில் வாரக்கணக்காச்சு, பல பகுதிகளில் 10 நாட்களை கடந்துச்சு. மிக முக்கியமான தொலைக்காட்சிகள் அனைத்திலும் வெள்ள நீர் புகுந்துச்சு. இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா அவர்கள், அன்றைக்கு முதலமைச்சர், ஜெயா தொலைக்காட்சி அலுவலகத்தினுடைய ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. ஜெயா டிவிக்குள்ளெல்லாம் தண்ணி. புதிய தலைமுறை அலுவலகம் ஒளிபரப்பையே நிறுத்துச்சு. முதல் முறையாக தொலைக்காட்சி ஒன்று அதனுடைய ஒளிபரப்பை நிறுத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அன்னைக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில மட்டும்தான் தண்ணீர் இல்ல. நான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில 3 நாட்களா அலுவலகத்திலே இருந்தேன். ஏராளமான நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம். நானும் களத்துல இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். தொலைக்காட்சி அலுவலகங்களுக்குள்ளெல்லாம் தண்ணீர். பல நாட்கள் மின்சாரம் கிடையாது, பல நாட்கள் இணையம் கிடையாது, பல நாட்கள் தொலைபேசி கிடையாது. நான் ஏற்கனவே இன்னைக்கு இந்த மழை வந்ததுனால இதை பதிவு பண்ண பாலாஜி, ஏற்கனவே இது குறித்து நான் எழுத்திலும் பதிவு பண்ணிருக்கிறேன், என்னுடைய பேட்டிகளிலும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தையெல்லாம் இன்னொருத்தர், அவருடைய மாமா உறவினர் ஒருவர் வீட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. என் தந்தையார் எங்க இருந்தாருன்னு தெரியல. அதாவது எங்க அக்கா வீட்டுல இருந்தாரா, எங்க அக்கா பையன் இன்னொரு இடத்துல இருக்கிறான் அங்க இருந்தாரா, யார் வீட்டுல இருக்கிறாரு, என் உறவினர்கள் வீட்டுல இருக்கிறாரு, எங்க இருந்தாருன்னு தெரியாது. நான் அலுவலகத்துல இருக்கிறேன், யாரோடும் தொடர்பு கொள்ள முடியல. அப்படியான ஒரு மிக மோசமான சூழல். 3 நாள் 4 நாள் கழித்து மிக லாபகமாக நிதானமாக நின்று நிதானித்து டெம்போ டிராவலர்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசிட்டு போனார். ஒருத்த என்னன்னு கேட்கல. இன்னைக்கு அதை விட பன்மடங்கு மழை. என்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது? 3ஆம் தேதி பின்னிரவு, ரைட்டா? 4ஆம் தேதி ஃபுல்லா மழை. என்னைக்கு மழை நின்னுச்சு? 5ஆம் தேதி. நேற்று முழுவதும் மழை இல்லை. சரிதான பாலாஜி? இன்னைக்கு நம்ம பேசுறது டிசம்பர் 6, ரைட்டா? அப்போ முழுமையாக மழை விட்டு டிசம்பர் 5, நேத்துதான் முழுமையா மழை விட்டு இருந்துச்சு. நேற்று பொது விடுமுறை அரசு அறிவித்து என்ன சொல்றாங்க? நாங்க மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்குது, எங்களுக்கு டைம் கொடுங்க. அதனால பள்ளி, கல்லூரிகள், மற்ற நிறுவனங்களுக்கு அரசு நீங்க விடுமுறையை அறிவுறுத்துங்கன்னு அரசு அறிவுறுத்துறாங்க. அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கிறாங்க. நேற்று ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாள். இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள் காலையிலேயே, நேற்று முதல் நாள் மழை விட்டு அன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிக்கிறான் பிரச்சனைய. யார் ஆரம்பிக்கிறா? பொதுமக்கள் நிச்சயமாக தங்களுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவார்கள். நான் பொதுமக்களை குறையே சொல்லல. பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். எஸ், ஒரு பேரிடர். பொதுமக்கள் பலரும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். பல இடங்கள்ல அப்பாவி பொதுமக்களை தூண்டி விட்டு ஒரு கூட்டம் வாங்கன்னு சொல்லி போராட்டத்துக்கு அழைச்சு நடுத்தரில் விட்டுட்டு போனாங்க. எனக்கு தெரியும். நான் எந்த அமைப்பெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, ரைட்? அம்பத்தூர்ல ராக்கி திரையரங்கு பக்கத்துல கொஞ்சம் மக்களை ஒருத்தர் அணி திரட்டிட்டு வராரு. நான் பேரோ இயக்கத்தோட அமைப்பு பேரையோ சொல்ல விரும்பல, ரைட்? மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். மழை விட்டு ஒரு நாள் தானே இருக்குது. 24 மணி நேரத்துல வரலாறு காணாத மழை, அரை நூற்றாண்டு காலத்தில் பெய்திடாத மழை, 2015 விட பன்மடங்கு மழை. அந்த தண்ணி எங்க போகும்? அப்போ இட் வில் டேக் சம் டைம், ரைட்? அப்ப அந்த டைத்துக்குள்ள
இப்ப மழைநீர் வடிந்த பகுதிகளை கணக்கெடுங்க. நீங்க ஆயிரம்விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் வந்து தன்னுடைய இதுல போட்டிருக்கிறாரு. ஆயிரம்விளக்கு தொகுதியில எங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ணா சாலை கரை புரண்டு ஓடியது. இன்னைக்கு போக்குவரத்து சீரா இருக்குதா? பூந்தமல்லி சாலை பெருவாரியான பகுதிகள் என்ன செஞ்சுட்டாங்க, சீரமைச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க பாலாஜி, 5ஆம் தேதி நேத்து காலையில இருந்தா மழை இல்ல, நேற்று காலையிலிருந்தே பல இடங்கள்ல மின்சாரம் கொடுக்கப்பட தொடங்கி ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? மதுரவாயில என் வீட்டுக்கு மின்சாரம் வரும்போது பிற்பகல்ல மின்சாரம் வந்துருச்சு. நேத்து பல இடங்களிலும் பிற்பகல் நேற்று மின்சாரத்தை கொடுத்து விட்டார்கள். இப்ப சில இடங்கள்ல மின்சாரம் கொடுக்கப்படாமலும் இருக்கிறது. ஏன்? தண்ணீர் இன்னும் முற்றிலுமா வடியல. அப்ப தண்ணீர் வடியாத பகுதியில மின்சாரத்தை கொடுத்து உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு அரசு நினைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சிக்கல்கள், அவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதில் கூட அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த வேதனையை நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க இதை சுட்டி காட்டுங்க, அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க, அரசுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து உதவிகளை கேட்கறது அது. ஆனா இங்க என்ன நடக்குது, இவ்வளவு நடந்திருக்குது, ரைட்? இன்னும் இவ்வளவு செய்ய வேண்டி இருக்குது. இவ்வளவு செய்ய வேண்டிய இருக்கிற இடத்துல இங்க வந்து ஒரு 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 அருவருக்கத்தக்க அரசியலை செல்ல தூண்டி விட்டு இதுல குளிர்காய நினைக்கிறது இருக்குல்ல. ஒரு உயிர் பலி ஆனாலும் உயிர் பலி தான் பாலாஜி, எனக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனா 2015 289 பேர் செத்து போனாங்க. நீங்க அபிஷியலா இப்பயும் ஓரளவுக்கு உயிரிழப்புகள் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். நான் அதைத்தான் சொல்ல வரேன், இப்பவும் சொல்றேன். அபிஷியலா அரௌண்ட் 10 வரைக்கும், நேத்து 8 சொன்னாங்க. நான் இன்னைக்கு பழனியில இருக்கிறேன், இன்னைக்குள்ள அப்டேட் இன்னும் என்னால பார்க்க முடியல. நீங்க அதனால அதை எவ்வளவு நீங்க உங்களுக்கு தகவல் இருந்தா நீங்க சொல்லுங்க. நேற்று வரைக்கும் இருந்த தகவல் எனக்கு கிடைச்சது 7ல இருந்து 8, ரைட்? ஒரு உயிர்னாலும் சொல்றாங்க. இப்ப 13 சொல்றாங்க தோராயமா. நான் ஒரு உயிர்னாலும், நான் திருப்பி சொல்றேன், ஒரு உயிர்னாலும் எஸ், எனக்கு அந்த கன்சர்னோட நான் பேசுறேன். ஆனா 289 உயிர்கள் எப்படி போனாங்கன்னு தெரியுமா? ஈக்காட்டு தாங்கல் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜுக்கு மேல தண்ணி ஓடிச்சு, போனா ரோட்ல அடிச்சுட்டு வந்துச்சு. 8 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் நிலைமை மாறல அப்படின்றத மக்கள் மன்னிக்கணும். 8 வருடங்கள், 5 வருடம் யார் ஆட்சி பண்ணா? 2015 பெருமழை வெள்ளம், 2021 வரைக்கும் யார் ஆச்சுங்க? 2015க்கு அப்புறம் 2021 வரைக்கும் யார் ஆச்சு? என்ன மொத்தமா எல்லா கணக்கு கொண்டு வந்து 8 வருஷம்னு சேர்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து 2.5 ஆண்டுகள் ஆகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு போட்டார்ல எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசு வந்து ஒரு மாதத்துல, அடுத்த சில மாதத்துல பெஞ்ச மழையில தீநகர் வெள்ளக்காடா மிதஞ்சிச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சாதாரண மலைக்கு ஸ்மார்ட் சிட்டியில போட்ட தீநகர் வெள்ளக்காடா மிதந்தது ஒரு சாதாரண மலைக்கு. மிதந்ததா? இன்னைக்கு அதான் நிலைமை. இன்னைக்கு அப்படி இருக்குதா? புரிதலோட கொஞ்சமாவது பேசணும் பாலாஜி. நானே சொல்றேன், அரசு இயந்திரம் செயல்படுது. வேளச்சேரியில வந்து குறிப்பாக வந்து படகுகளை போய் மக்களை மீட்டு கொண்டு வந்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம், அதை நம்ம மதிக்கிறோம். அவங்களும் வந்து களத்துல இறங்கி நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு எனக்கும் குடும்பம் கூட்டி இருக்கிற மாதிரி களத்துல அத்தனை பேர் குடும்பம் கூட்டி இருக்குல்ல? காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள் யாராவது தூங்குனாங்களா? எத்தனை பேர் தூங்குனாங்க? நான் என்ன சொல்றேன், இதுல போதாமைகள் இருக்கலாம், அல்லது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், நீங்க சொல்லுங்க, நான் மாற்றுக்கிறதே இல்ல. ஆனா அத்தனை பேர் ரோட்ல நின்று இருக்கான். ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாள். அன்னைக்கு காலையில மழை விட்டு அடுத்த 1 மணி நேரத்துல இப்ப என்ன தெரியுமா? இப்பதான் எனக்கு தோணும், அப்போ உங்களுக்கு எல்லாம் ஜெயலலிதா அம்மா ஸ்டைல் தானே சரியா இருக்கு. 15 நாள் கட் பண்றா கரண்ட், இணையத்தெல்லாம் கட் பண்ணு. மோடி மாச கணக்குல கட் பண்ணி விட்டுருக்காருல மணிப்பூர்ல இணையத்தை, மாச கணக்குல. காஷ்மீர்ல வருட கணக்குல, அந்த மாதிரி வருஷ கணக்குல, மாச கணக்குல இணையத்தெல்லாம் துண்டிச்சுட்டா. அப்படி இல்ல, இங்க என்ன நடந்திருக்குது? அடுத்த நாள் இணையம் வந்துச்சு, அடுத்த நாள் கரண்ட் கொடுக்கப்பட்டது பல இடங்கள்ல. நீங்க அதை வச்சுட்டு ஃபேக் நியூஸ் பரப்புறீங்கல்ல. நான் சொல்றேன், உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்லல. நான் இப்ப என்ன சொல்றேன், சென்னை சூப்பர் ஆயிடுச்சுங்க, சொர்க்கபுரி ஆயிடுச்சுங்க, ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் பெருவாரியான பகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பகுதிகளில் சிக்கல் இருக்கிறது. அந்த பகுதிகளில் எந்த வேலையுமே நடக்கலங்க, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போய் படுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் முதலாம் ரோட்டுக்கார போராடுறதுக்கு அப்படியா? அமைச்சர்கள் ரோட்ல இல்ல, கார்பரேஷன் ஆபீசர்ஸ்ல இருந்து பணியாளர்கள் வரைக்கும் சாலையில இருந்து இன்னமும் வேலை நடக்கல, மோட்டார்கள் வச்சு தண்ணீர் எடுக்கப்படல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், விமர்சிக்கிற எல்லாம் ரோட்டுக்கு வாங்க, நீங்க உங்க கையில கொடுத்துறோம். நீ எப்படி இந்த தண்ணி எல்லாம் ஒரே நாள் என்ன உறிஞ்சி எடுத்து தூக்கி வீசிடுவே? நீ எனக்கு ஐடியா கொடு. நீ 2.5 வருஷம் தான் ஆச்சிருக்கு இந்த ஆட்சி வந்து. அப்ப 2.5 வருஷத்துல இவ்வளவு வேலைகள் சரி பண்ணப்பட்டிருக்கு.
நான் இன்னும் சொல்றேன், எழுதி தர்றேன். இன்னும் 2.5 ஆண்டுகளில் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் கணக்கிட்டு நிச்சயம் இந்த அரசு சரி செய்யும். ஆனா இந்த அரசு இல்ல, எந்த அரசு வந்தாலும் நான் தான் சொன்னேன், நீங்க சும்மா யூடியூப்ல இதை பார்க்கிற நேரம் யூடியூப்ல அமெரிக்கா பிளட், நியூயார்க் பிளட்னு தட்டுங்க, நியூயார்க்ல வந்த பிளட் வரும். அங்க என்ன சொல்ல போறீங்க? திராவிட அரசு அதனால தண்ணி தேங்கிட்டு சொல்ல போறியா? துபாய் அடிச்சு பாருங்க, துபாய் பிளட்னு அடிங்க, ரோட்ல நீச்சல் அடிப்பான் துபாயில, பாலைவனங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு பேரிடர் வந்தால் எல்லாருக்கும் சிக்கல். ஆனால் அந்த பேரிடரை இந்த அரசு எப்படி கையாண்டது? முதலமைச்சர் ஃபீல்டுல இருந்தாரா, உதயநிதி ஸ்டாலின் ஃபீல்ட்ல இருந்தாரா, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அனைத்து அமைச்சர்கள், கார்பரேஷன் கமிஷனர், மேயர், அவர்களுக்கான எதிர்ப்புகளையும் நம்ம பார்க்க முடியல. மக்கள் வந்து எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியறது இல்ல. ஆமாங்க. அதனாலதான் ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு வெளியில வராம ஜாலியா வீட்டுக்குள்ள உட்காந்தாங்க போலீஸ் கார்டன்ல. பிரச்சனை இல்ல. அவங்க இப்படி இல்ல, இந்த அமைச்சர்கள் அப்படி இல்ல, ரோட்டுக்கு வந்தாங்கல்ல. மக்கள் கோவத்துல கேட்கத்தான் செய்வாங்க. நான் மக்களுடைய கோபத்தை நான் வந்து மதிக்கிறேன். மக்களுக்கு கேட்பதற்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கிறது. பதில் சொல்றதுக்கு அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு கடமை இருக்கிறது. ஆனா அதை தாண்டி இந்த 2 பேருக்கு இடையில டேர்ட்டி பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குதுங்கிறேன். மக்களுடைய இயற்கை பேரிடரால் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அந்த லாஜிக்கை தான் நான் என்ன செய்றேன், அது அது அபத்தம். அது 2015 தன்னார்வ அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ரிலீஃப் கேம்ப்ஸ் அமைச்சாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வரப்பட்டது சென்னைக்கு. ஆனால் இந்த மழை வெள்ளத்துல அவ்வளவு தேவை இருந்துச்சு சென்னைக்கு. இன்னைக்கு அந்த தேவை இல்ல. அன்னைக்கு நாள் கணக்கா, வார கணக்கா நானே நான் என் கையில இருந்து கொடுக்கல, நானே களத்தில் நின்று அன்பு பாலம் என்ற அமைப்பின் மூலமாக கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்களை கொண்டு போய் கொடுத்தேன் சேர்த்து அன்னைக்கு. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு அன்னைக்கு முதலமைச்சர் எங்க இருந்தானே தெரியல. அதனால தன்னார்வலர்கள் எல்லாரும் ரோட்டுக்கு இறங்கினாங்க. இன்றைக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் சாலையில் நின்றார்கள், மறந்துடக்கூடாது. தன்னார்வலர்கள் இந்த முறையும் நின்றார்கள், மறக்கல. யாரையும் நம்ம வந்து அப்படி புறந்தள்ள முடியாது. ஆனால் கடந்த முறை அளவுக்கு இந்த முறை தேவையில்லை. அது பெரிய அளவுல என்னாச்சு இந்த முறை அரசு. நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னமும் கூட இல்லங்க, இந்த இடத்துல இன்னும் சரியா பண்ணிருக்கணுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாமே சரியா பண்ணிட்டாங்க. நானும் வந்து சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல. ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா குறைபாடுகள் இருந்திருக்கலாம், போதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் சொல்வது வன்மம். எவ்வளவு ஃபேக் நியூஸ் பரவுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிற எத்தனை பேர் கொண்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா, வாட்ஸ்அப்லயும் இதுலயும். இதெல்லாம் ஏன் இப்படி பேனிக் ஆகணும், ஏன் இப்படி மக்கள் அச்சமூட்டணும்? இந்த கேள்வி. அப்புறம் விஷால், நான் என்ன கேக்குறேன், மழை என்னைக்கு போடுறாரு, மழை பெய்யுற அன்னைக்கு நைட்டே போடுறாரு. ஒரு இயற்கை பேரிடர், ஒரே ஒரு நாள் கூட ஒரு இயற்கை பேரிடர் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து எனக்கு புரியவே இல்லை. உடனே நேரம் அரசு போய் நாங்கள் வரி கட்டுறோம். சார் வரி கட்டுறீங்க சார், எல்லாரும் தான் வரி கட்டுறாங்க, விஷால் மட்டுமா கட்டுறாரு? நான் தான் இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறேன். அப்புறம் எல்லாரும் முன் வைக்கலாங்க, தப்பு இல்ல. ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போட்டீங்களா? விஷால் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 2015 எங்க இருந்தாரு? செவ்வாய்கிரகத்துல இருந்தாரா? யார் இந்த விஷால்? விஷால் கேட்ட கேள்வி என்ன? பாலாஜி நீங்க சொல்லுங்க, விஷால் கேட்ட கேள்வி என்ன? இல்ல எம்எல்ஏக்கெல்லாம் வெளியில வாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் வெளியில வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கரெக்டா? எம்எல்ஏக்கெல்லாம் வெளியில வாங்க, நல்ல கண்டாக்டர் பார்க்க சொல்லுங்க விஷால. ஒண்ணு அவருக்கு கண்ணு தெரியல, அல்லது புத்தி எல்லாம் விஷமத்தனமும் இருக்கு. எம்எல்ஏக்கள் ரோட்ல இல்லையா பாலாஜி, நீங்க சொல்லுங்க. 2015 விட நிலைமை மோசமா இருக்குன்னாரு. இல்லங்க, குறைந்தபட்சம் டிவி பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். எல்லா எம்எல்ஏக்களும் கேம்ப்ல இருந்தாங்க. பரந்தாமனை, சேகர் பாபுவை, எழிலனை, இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் முதலமைச்சர் தொலைபேசியில கூட்டு பேசினாரு. அவங்க எல்லாரும் அந்தந்த கேம்ப்ல எங்க நிக்கிறோம்னு பேசினாங்க. அங்க இருந்த மக்கள் முதலமைச்சர் போன்ல பேசினாங்க. ஐயா எங்களை பாதுகாப்பா அங்க வச்சிருக்காங்க ஐயா சொன்னாங்கல்ல. எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட காட்டினாங்கல்ல. எம்எல்ஏக்கெல்லாம் வாங்கன்னா நீங்க எங்க இருந்தீங்க? விஷால் எங்க இருந்தாரு? அவர் தான் புரட்சி ஏதோ என்னது அவருக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காரு. அவரே புரட்சி, என்ன புரட்சி? சேது வேற. அவரு கியூபா விடுதலைக்காக போய் போராடிட்டார்ல, புரட்சி. ரோட்ல வந்தாரா விஷால்? ரோட்டுக்கு வந்தாரா? இந்த பெருமழை வெள்ளத்துக்கு விஷாலுடைய நிதி பங்கீடு எவ்வளவு சொல்லுங்க. இல்ல ஒரு நடிகரா இல்லாம ஒரு சக சிட்டிசனா அப்படின்னு தானே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சக சிட்டிசனா தாங்க நானும் கேக்குறேன்.
எங்க காசுல வேணா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க, மக்களுடைய காசு தானே, டிக்கெட் பணத்துல வேணா நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த மக்கள் அல்லல் பட்டு ரோட்ல நிக்காங்கல்ல, இந்தா எல்லாத்துக்கும் அரசு எதிர்பார்த்துக்க முடியாதுப்பா, நான் வரேன். அதுக்கப்புறம் நான் அரசை கேள்வி கேட்கிறேன். அரசு எங்கெல்லாம் தப்பு பண்ணிச்சு தெரியுமா, இந்த இடத்துல தப்பு பண்ணி வச்சிருக்கு, இருக்கட்டும் நான் கேட்கிறேன். முதல்ல என்ன செய்வோம், இந்த இதெல்லாம் பண்ணுவோம் வா. நம்ம தம்பி பாலா உங்களுக்கு தெரியும், காமெடி விஜய் தொலைக்காட்சியில் வரக்கூடிய தம்பி பாலா, அவர் என்னங்க சம்பாதிச்சிருப்பாரு, அந்த புள்ள அந்த தம்பி தான் கை காசுல இருந்து இது வரைக்கும் 5 6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன் ஏதாவது ஒரு, நான் என்ன சொல்றேன், ஏன் எனக்கு இவ்வளவு கோவம்னா, நான் திருப்பி சொல்றேன், ஒரு விஷயத்த வச்சுங்க. இன்னமும் சென்னையில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறதா? ஆமா இருக்குது. சரியா? அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மின்சாரம் இல்லாமல் மக்கள் ஆங்காங்கே இன்னமும் சிக்கல் இருக்கிறார்களா? ஆமா இருக்கிறார்கள். அதே சமயத்துல பெருவாரியான பகுதிகள் மீட்கப்பட்டு விட்டதா? ஆம் மீட்கப்பட்டு விட்டது. ஒரே நாளில் வெள்ள நீர் வடிந்திருக்கிறதா? ஆம் ஒரே நாளில் வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. 2.5 ஆண்டு காலத்தில் இது நடந்திருக்கிறதா? ஆமா 2.5 ஆண்டு காலத்தில் இது நடந்திருக்கிறது. இதையும் சேர்த்து சொல்லுங்க. இதுலதான் கனெக்ட் பண்ணி நீங்க வெள்ள நீர் தேங்குகிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க 4000 கோடி என்னாச்சுன்ற கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 100% 70% தேங்கல அப்படி வச்சுப்போம், அல்லது 80% அல்லது 90% நீங்க வச்சுக்கங்க. எத்தனை சதவீதம் தேங்கல இல்ல. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன, ரைட்? மீதி பணிகள் இன்னும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே எத்தனாயிரம் கோடி செலவழிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எங்க போச்சு அந்த காசு? அப்படி 4000 கோடி ரூபாய்க்கு இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்ற காரணத்தினால்தான் அடுத்த நாள் நீங்க எல்லாம் மவுண்ட் ரோட்ல சறுக்கு புறுக்குன்னு பைக்ல போனீங்க. 5ஆம் தேதி நேத்து மவுண்ட் ரோட்ல இருந்து குந்தமல்லி சாலையில இருந்து பிரதான சாலைகள் எல்லாம் வண்டி போக, வாகனங்கள் போக முடிஞ்சது பாத்தீங்களா? அது காரணம் அது. தீநகர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிச்சுல, அது காரணம் அது. ஒரு எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தோட என்ன செய்யணும், அணுகணும். மக்கள் 41 பேர் சுரங்கத்துல மாட்டிக்கிட்டு தவித்துட்டு இருந்த போது மோடி கிரிக்கெட் மைதானத்துல வந்தார். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. மணிப்பூர்ல இணையம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எல்லாம் துண்டிக்கப்பட்டது. மோடி கர்நாடக தேர்தல் பரப்புரையில வாக்காளர் பெருங்குடி மக்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார். அப்படிதான் அன்னைக்கு இருந்தாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியா திறக்கிறதா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா போய் கேட்கறதுக்கு அவ்வளவு இருக்கும் பயம். அந்த அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படியே திறந்து விட்டான் தண்ணிய. அதனாலதான் சிக்கல் வந்துச்சு. இன்னைக்கு அப்படியா பண்ணாங்க? ஏதாவது ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தோட பேசுங்கன்னு நான் சொல்றேன். நான் உள்ளபடி இன்னைக்கு இந்த தளத்துல நான் டிடிவி தினகரன் சொன்ன செய்தியை பார்த்தேன். உள்ளபடி அவரை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியா அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுற அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதை அதுவுமே அவர் ஆஃப்கோர்ஸ் பரவாயில்ல, அவர் ஒரு அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அந்த கிரெடிட் அரசுக்குன்னு கொடுத்துடக்கூடாது. அதனால அவர் நல்ல திறமையான அரசியல் அதிகாரிகளை வைத்து அப்படின்னாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். திறமையான அதிகாரிகளை வைத்துனா திறமையான அதிகாரிகளை இந்த அரசு தானே வச்சிருக்குது இல்லையா? அதெல்லாம் பாராட்டலாம், தப்பு இல்ல. அப்போ இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்குது. ஒரே நாள்ல மின்சாரமும் இணையமும் சரியானதுனாலதான் இவங்க அவ்வளவு பேர் இணையத்துல இன்னைக்கு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 2015 ஃபிளட் அப்ப அந்த டீனர்ல அந்த சரணாஸ்டோருக்கு ஏத்தாப்புல அந்த போத்தீஸுக்கு ஆப்போசிட் அந்த பிரிட்ஜ்ல குதிச்சு நீச்சல்லாம் அடிப்பான். அந்த வீடியோ எல்லாம் இப்ப போடுறான். 2015 ஃபிளட்ல ஒரு நடு ரோட்ல 2 பேர் மது அருந்துவார்கள். அந்த வீடியோவெல்லாம் இப்ப எடுத்து போடுறான். 2015 ஃபிளட்ல நடந்ததெல்லாம் இப்ப எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல பிஜேபி காரர் ஒருத்தர் சொல்றாரு, 20,000 கோடி நிதி கேட்பீர்கள் அப்படின்னு நக்கல் அடிக்கிறார், கிண்டல் அடிக்கிறாரு. யாரு அப்பா வீட்டு காசு? எங்களுடைய வரிப்பணம் சார். சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இருந்து இனிமே எங்களுக்கு வரிப்பணம் வேண்டாம்னு சொல்லிருங்க. இதோட 10 மடங்கு நாங்க நல்லா இருப்போம். என்னமோ எல்லாருக்கும் அப்ப இந்த தயத்தை பயன்படுத்தி அவரவர்கள் பண்ணக்கூடிய அருவருப்பான அரசியல் தான் கோபத்தை வரவழைக்குது. இப்ப அதாவது இந்த பிரச்சனைக்கான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை யாரா பேசுறாங்கன்னா யாரும் பேசல. ஆக்கப்பூர்வமான தீர்வுகள்ங்கிறது இதுல என்னங்க? நீங்க 3 பேர் போற ஆட்டோல 5 பேர் ஏறலாம், அதிகபட்சம் 6 பேர், 60 பேர் ஒரு ஆட்டோல போனா என்ன ஆட்டோ இல்லையா? கிட்டத்தட்ட சென்னை அந்த நிலைமைக்கு வந்துருச்சுங்க. சென்னையில பெருவாரியான தொழிற்சாலைகள், பெருவாரியான ஐடி நிறுவனங்கள் எல்லாமே சென்னையில இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் சென்னைக்குள்ள வர்றான் இல்லையா? வேலை நிமித்தம் அதுல வர்றவன் போறவனும் திருப்பி இருக்கிறான், இங்கே செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ சென்னை அவ்வளவுதான்.
திங்கு இப்ப இட நெருக்கடி இதுல அடர்த்தியை குறைக்கணும், விரிவாக்கம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பூலை நண்பர்கள் ஒருபுறம் அவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான என்ன சொல்றது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்திகளாக தான் நான் என்ன அளவுல பாக்குறேங்க. இது இந்த மாதிரி நீங்க வந்து நான் என்ன சொல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைங்க. நம்ம வந்து இனிமே என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப ஐடி கம்பெனிஸுக்கு இன்டர்நெட் தாங்க முக்கியம். இன்டர்நெட் நல்ல போக்குவரத்து வசதிகள். கலைஞர் அந்த முயற்சிகளை செய்தார். நாங்குநேரி ஐடி பார்க்க கொண்டு வந்தார் தொலைநோக்கு பார்வையோடு. ஜெயலலிதா ஆட்சி வந்தோன்னு நிப்பாட்டினதுல அதுவும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது பல குளறுபடிகள், அதுக்குள்ள பல சட்ட சிக்கல்களை ஏற்படுத்திட்டாங்க. அந்த 5 வருஷத்துல அது இன்னி வரைக்கும் எடுக்க முடியல. இந்த அரசுக்கு பணிவோடு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதாவது இந்த ஐடி நிறுவனங்கள் பெருவாரி அங்க இருக்கிறது, மற்ற வேற ஏதேனும் தொழிற்சாலைகள் இனி வரக்கூடியதெல்லாம் நீங்க எந்த பக்கம் தள்ளுங்க. எங்க ஊர் பக்கம் எல்லாம் கொண்டு போங்க. திருநெல்வேலி பக்கம் எல்லாம் அவ்வளவு காடு உடங்காடுமோ அப்படி கிடக்குது. ஏக்கர் கணக்குல பல 100 ஏக்கர் கிடக்கு, பல்லாயிரம் ஏக்கர் கிடக்கு. அரியலூர் பக்கம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் புதுக்கோட்டை, இந்த மாதிரி இடங்கள் போற வழியெல்லாம் புறம்போக்கிடமே கிடக்குதுங்கிறாங்க. ராமநாதபுரம் பக்கம்லாம் காஞ்ச காடு ஏகப்பட்டது கிடக்கு. அந்த பக்கம் தூத்துக்குடி ஏர்போர்ட், இந்த பக்கம் மதுரை ஏர்போர்ட், இந்த பக்கம் திருச்சி ஏர்போர்ட், விமான போக்குவரத்து இருக்குது. நல்ல தரமான சாலைகள் இருக்குது. இன்னும் கூட சாலைகளை மேம்படுத்திக்கிட்டு வரக்கூடிய நிறுவனங்களை அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரக்கூடிய எண்ணிக்கை பெருமளவு குறைய. சென்னையினுடைய ஜன நெருக்கடியும் இட நெருக்கடியும் குறைஞ்சாலே இன்னைக்கு பாதி பிரச்சனை என்னது. அப்புறம் இதுல இன்னும் நமக்கு எந்த பொறுப்புமே இல்லையா. இதுல பல அபார்ட்மெண்ட்ஸ் இப்போ வழக்கம் போல வர்ற பிரச்சனை தான். ஏரியில் கட்டப்பட்டது, ரைட். இது இந்த சிக்கல் வருது. சரி, பல இடத்துல ஏற்கனவே வெள்ளம் வரக்கூடிய இடத்த ஆக்கிரமிச்சு வீடு கட்டின அவனா போய் கட்டிக்கிட்ட சிக்கல்கள். இதை தாண்டி இதெல்லாம் எக்ஸெப்ஷன். நான் சொல்றது திருப்பி சொல்றேன். இதனால நான் வந்து உடனே இதை வச்சுட்டு நான் பார்த்தீர்களா அப்படி இல்ல. நான் உள்ளபடியே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசுறேன். அந்த பாதிப்பை எவ்வளவு விரைந்து களையணுமோ அது வேற. ஆனால் இந்த சிக்கல்களும் இருக்குங்கிறத எப்ப பேசுறது, அதுக்காக நான் சொல்றேன். நான் நேற்று என் முகநூல் ஒரு பதிவு போட்டு வீடியோவோடய போட்டுட்டேன். நான் எங்க தெருல எப்பவுமே தண்ணி நின்னது இப்ப இல்ல, 2015 தண்ணி நின்னது இல்ல. அது இயற்கையாவே அந்த மாதிரியான ஒரு பகுதி. சோ அதனால எப்பவுமே அங்க தண்ணி நிக்காது. எந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு தெருல அந்த ஏரியால ஒரு 5-6 தெருல தண்ணி நிக்காது. ஒரு தெருல மட்டும் தண்ணி. அந்த தெருலையும் தண்ணி நிக்காது. எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா இன்னொரு தெருல இருக்கிற தண்ணீரை ஒருத்தர் அவருடைய பிரைவேட் இடத்துல இருந்த தண்ணீரை ஃபுல்லா மோட்டர் போட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இருக்காரு. 10 பிரச்சனையா தனி மனித தெருல பாருங்க. அந்த தெரு மக்கள் ஃபுல்லா சரி எங்கடா தண்ணி இங்க வந்த தண்ணி போகலன்னு பார்த்தா, நான் வீடியோ என் Facebookல போட்டிருக்கேன் பாலாஜி. சானிட்டரி நாப்கின்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவ்வளவும் போய் அடைச்சு நிக்குது. பச்சைப்பன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அவர் அதை உட்கார்ந்து குச்சி வச்சு அவ்வளத்தையும் எடுத்து அவர் நண்பர்கள் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. காலையில நான் வந்து பேப்பர் வாங்க போறேன். நேற்று காலையில போனா எல்லாம் வாசல் நிக்கிறாங்க. அவங்க கூட்டு பேசுறாங்க, சார் பாருங்க சார் இப்படி அவ்வளத்தையும் இங்க போட்டுருக்கேன். என்னடா 2 வீட்டுக்கு அடுத்து ஒரு காலி லேண்ட், அந்த காலி மனையில அவ்வளத்தையும் போட்டு போயிறான். குப்பை காடா அதை ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கியிருக்கான் அந்த ஏரியால. அவ்வளவு அடைச்சு நிக்குது. அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் பாருங்க சார். பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு பின்னாடி வீட்டுல மாடியில இருந்து ஒருத்தர், சரியா, ரொம்ப பிறக்கும் போதே புத்திசாலின்பாங்கல்ல சிலர, அது அவரு அப்படி வச்சுக்கங்க. சீரியஸா நடந்தது. நான் கற்பனையா சொல்ல, நீங்க வேணா வாங்க நான் காட்டுறேன். ஒரு பிளாஸ்டிக் பையில இதே மாதிரி குப்பை எடுத்து அந்த காலி ரெண்டுத்துக்கு பொத்துன்னு மேல இருந்து போடுறாரு. இந்த பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போடுறாரு சார். அப்போ நான் என்ன சொல்றேன், இத நேத்து மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே, அள்ளி எடுத்து வெளியில போடுறான். அவ்வளவு பிளாஸ்டிக்ஸ். இது நம்முடைய தவறு 1%, 2%, 5, 10 நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. இதுல நமக்கு ஒரு சின்ன பொறுப்பு இருக்கா இல்லையா? மழைநீர் வடிகால் வாரி எல்லாம் போட்டிருக்கான். அந்த மழைநீர் வடிகால முழுக்க நீங்க அடைச்சு விட்டீங்கன்னா எங்க தண்ணி போகும்? அப்போ இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, ரைட். இந்த பொறுப்பை கொஞ்சம் உணர்ந்து பேசுறது நல்லா இருக்கும், சரியா இருக்கும். இன்னமும் சொல்றேன், சில மீடியாஸ போடுறான் மழை விட்டு 3 நாட்கள் ஆன பிறகும் நேற்றே போடுறான். நான் மீடியா பேரை சொல்ல விரும்பல. மழை விட்டு 3 நாள் ஆச்சா? அப்ப நீ இது வன்மமா இல்லையா? நான் அதை பார்த்து ஷாக் ஆகுறேன். மழை விட்டு 3 நாட்கள் ஆன பிறகும் வெள்ளம் முடியவில்லை. நேத்துங்க. தயவு செய்து ஃபேக்டா பேசுங்க, குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க. அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது மக்கள் பல இடத்துல இருந்து எனக்கும் ஆங்காங்கே வந்து தொலைபேசி தொடர்புகள்ல அவங்க சொன்னது பிரதான பிரச்சனைங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பல இடத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சார் பண்றது, வேற வழி இல்ல சார். ஆனா எங்களுக்கு ஒரே சிக்கல் தான் சார், கரண்ட் இல்ல சார். கரண்ட் இல்லாம எங்களால வந்து தண்ணி மோட்டர் போட முடியல, டேங்க்ல தண்ணி இல்ல, எங்களால டாய்லெட் கூட போக முடியல சார் அப்படிங்கிற பிரச்சனை. இன்னொன்னு இருட்டிய பிறகு பூச்சி போட்டு வந்துருப்போம் பயமா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க.
சோ இப்ப அரசு செய்ய வேண்டிய இமீடியட் தேவை, அவங்க உணவு கூட அவங்க வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சு சில இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. இது சில இடத்துல சொல்றேன். அவங்க கேட்கறது பாலாஜி, அரசு உடனடியாக மின்சாரத்தை அந்த பகுதிகளில் கொடுக்கறது. அப்ப மின்சாரத்தை கொடுக்கறதுல என்ன சிக்கல்னா, தண்ணி நிக்குது. தண்ணி இருக்கும்போது மின்சாரம் கொடுத்து எதுவும் உயிரிழப்புகள் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை இருக்குது. இது ஒண்ணு அரசுக்கு இருக்கக்கூடிய சவால். இந்த சவாலை அரசு எப்படி வெல்ல போகிறது அப்படிங்கிறது. இப்ப நீங்க சென்னையில உங்களுக்கு தெரியும், அந்த இதெல்லாம் வந்து பாக்ஸ் எல்லாம் உயரமா வச்சாங்க. அவருக்கா செந்தில் பாலாஜி இருக்கும்போது அதை கூட சிலர் சர்ச்சைக்கு உட்படுத்தினாங்க, கேள்விக்கு உட்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் உயரமா இருந்த காரணத்தினாலதான் குயிக்கா கரண்ட் வந்துச்சு. இல்லைன்னா பெரிய சிக்கல்ல போயிருப்போம். எல்லாம் தரையோட வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. எல்லா பாக்ஸையும் உயரமாக்குனாங்க. அப்போ இது எல்லாமே நடந்திருக்குது. இன்னும் நடக்க வேண்டியவையும் இருக்கிறது. அவற்றை சுட்டிக்காட்டுவோம். அரசை கேள்வி கேட்பது என்பது வேறு, விமர்சிப்பது என்பது வேறு. அரசை நோக்கி வன்மத்தை கேட்பது, உங்களுடைய என்ன சொல்ற அறத்திற்கு புறமான அரசியலை செய்வது இந்த தருணத்தில் எந்த தருணத்திலுமே உகந்ததல்ல. இது போன்ற ஒரு பேரிடர் காலத்தில் அது கொஞ்சமும் உகந்ததல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.